சரி சீக்கிரமா பரிசு கொண்டாங்க. நாங்க தான அதிக கேள்விக்கு பதில் சொல்லிருக்கோம். பரிசா இதோ உங்களுக்காக. மக்களே பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள் வசந்தா அண்ணிக்கும் அண்ணனுக்கும். நன்றி நன்றி. சரி கரகோஷங்கள் தந்தாச்சு, இனி பரிசு கொண்டா. அண்ணி இதுதான் நீ பரிசு. என்ன? ஆமா அண்ணி, நீங்க அழகா கேள்விக்கு பதில் சொன்னதால நாங்க எல்லாம் நல்லா அழகா ஜோரா கைத்தட்டி இருக்கோம். இதுதான் பரிசு. எது? இந்த ஒடிஞ்சு போன கையை வச்சு ரெண்டு தட்டு தட்டுனா அது எனக்கு பரிசா? மரியாதை ஏதாவது பெரிய பரிசா கொண்டு வந்துட்டா அப்பதான் அந்த இடத்த விட்டு நவுளுவேன். வசந்தா நீங்க சும்மா இருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிருக்கு. அக்கா இது ஒரு ஃபன் கேம் செஷன். சும்மா ஜாலிக்கு ஃபன்னான क्वेश्चंस கேட்டு ஆன்சர் சொல்லி நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு போய் நீங்க ஒலிம்பிக்ஸ் லெவல்ல மெடல்லாம் கேட்டிங்கனா நாங்க என்ன செய்யறது? நீ கொஞ்சம் திருவாய மூடு. நான் என்ன மெடலா கேட்டேன்? மெடலை வச்சு மனுஷன் என்ன செய்ய? நல்ல பரிசா தருவியே. ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டர், இல்ல அட்லீஸ்ட் ஒரு டீ, இல்ல ஒரு போன், இப்படி ஏதாவது தருவியேன்னு பார்த்தா கையை தட்டி அனுப்புறாவலாம்ல. கையை தட்டி அடுத்த தடவை போட்டி வைக்கும்போது கண்டிப்பா இப்படி பெரிய பரிசு அரேஞ்ச் பண்றோம். நீ இந்த தடவைக்கு கைத்தட்டல்கள் மட்டும்தான். அப்ப நீ அடுத்த தடவை கூப்பிட்டுருக்காம்ல, இன்னைக்கு கூப்பிட்டு சை என் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டா. ஏன் மகாராணி என்னத்த சாச்சிருப்பிய? நீங்க பேசாதீங்க, உங்கள்ட்ட சொல்லிட்டேனா. நீங்களும் பரிசு தருவியன்ட்டு நம்பி நான் இந்த புதுசா இந்த பாவடைய சட்டையெல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு வந்தா அது பத்தாதுன்னு மூஞ்சிக்கு வேற 1 கிலோல மேக்கப் அடிச்சிருக்கேன். எல்லாம் எதுக்கு? பரிசு வாங்க தானே. கடைசில இப்படி ஏமாத்திட்டியே நீ. ஏமாத்தல நீ. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களுக்கு தாரோம். இப்போ நீங்க போய் உட்காரலாம். நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் விட மாட்டேன். போராட்டம் பண்ணியே தீருவேன். என் கட்சியின் தொண்டர்கள் எங்கே? மினி, உமா வாங்கட்டீங்க. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? வாங்க பரிசு தருவோம் சொல்லி நம்மளால ஏமாத்திட்டாவல்ல. வாங்க போராட்டம் பண்ணுவோம். ஸ்டார்ட். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். எதுக்கு நாள்முடி இப்ப இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிய? பரிசு தருவேன்டி கடைசில கை தட்டலாம் பாட்டிட்டாவா? அதான் விடுங்க அக்கா. என்னடி ரெண்டு பேரும் விடுங்கங்க. பரிசு தரலனா போராட்டம் பண்ணுவோங்கிறது முதல்ல முடிவெடுத்தது தானே. ஆமா என் வீட்டால பதில் சொன்ன லட்சணத்துக்கு பரிசு ஒண்ணுதங்க. நாள்முடி இப்படி அல்பத்தனமா சண்டை போடுறது பாட்டு. ஓஹோ ரெண்டு பேர் புருஷனும் ஒழுங்கா பதில் சொல்லாம ரெண்டு பேருக்கும் அவமானமா போச்சு. எப்படி அங்க ரெண்டு பேருக்கும் பரிசு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் போராடி எங்க பரிசு வாங்கிடுவோம்னு வயித்தறிச்சல். என்ன எப்ப என்ன பரிசு வாங்கிருப்ப? மிஞ்சி மிஞ்சி போ ஒரு பெண்ணு இல்ல ஒரு சோப்படப்பா தருவா. அதுக்கு இந்த சண்டையா? ஆமாக்கா விட்டு தள்ளுங்க. கடைசி நேரமா பார்த்து நல்லா கவுத்து விட்டியல்ல. இருக்கட்டும் எல்லாத்தையும் பாத்துக்கிடியே. அண்ணி கோபப்படாதீங்க. எல்லாரும் போய் உட்காருங்க. முதல்ல ஒண்ணே அடிக்கணும். பாம்பேல இருந்து வந்துகிட்டு அந்த ஷோ நடத்துறேன் இந்த ஷோ நடத்துறேன்ட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா பந்தக்கால் நட்டியாச்சு. இனி அடுத்து கல்யாணம் தான். நல்லபடியா இதே மாதிரி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிட்டுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கவலைப்படாதீமா, எல்லாம் நல்லா நடக்கும். ஆமா சுரேஷ் மூஞ்சில வெக்கத்தை பாருங்க. நீங்க வேற சும்மா இருங்க அண்ணி. சரிப்பா சரி, நாங்க சும்மா இருக்கோம். நீ போய் போன் பேசு போ. அப்பத்துல இருந்து போன் நைய நையின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ ராணி வா, உள்ள நிறைய வேலை கிடக்கு. லட்சுமி கூப்பிட்டே. லட்சுமி என்ன காணுமே? ஹலோ மேடம், என்ன செய்றீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். பந்தக்கால் நட்டியாச்சு வீட்ல. அதான் ஒவ்வொருத்தரா வருவாவன்ட்டு எங்க அப்பா நல்ல துணி போட்டு உட்கார சொன்னாவ. ஓ என்னவோ சும்மாதான் லூசு. இப்பதான் எங்க வீட்லயும் பந்தக்கால் நட்டினாவ. அதான் உனக்கு போன் பண்ணலான்ட்டு பண்ணேன். சரி. அப்புறம் அண்ணான்னு கல்யாண நாளும் வந்துட்டு. ஆமா பாத்தீங்களா, நாளை எப்படி போச்சுனே தெரியல. திவ்யா அக்கா நான் கிளம்புறேன்மா. சரிக்கா. அக்கா காலையில சீக்கிரமே வந்துருங்கன்னக்கா. நீங்க தான் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடணும். சரிமா நான் காலையில வந்துறேன். நைட் ஃபுல்லா முழிச்சிருக்காத, நல்லா தூங்கு. அப்பதான் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிக்கா. சரி சரி நீ போன் பேசி நான் கிளம்பியேன்னு. யாரு? மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்கா தான் வந்திருந்தாவ. அதான் அவள முகூர்த்தத்துக்கு சீக்கிரமே வர சொன்னேன். ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணனும் பாத்தீங்களா? ஆமா எப்பவும் இந்த குதிரவாளிலே பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. புதுசான ஹேர் ஸ்டைல்ல பாப்போம். யாங்க இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையோ? நல்லாதான் இருக்கு. வேற ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் எது சூட் ஆகுதுன்னு. அப்படியா? ஆமா பாப்போம் உங்க ஃபேஸ்க்கு எது அழகா இருக்குன்ட்டு. நல்ல ரெஸ்ட் எடுன்னு. எங்கங்க தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் என்ன நினைச்சு நினைச்சு உனக்கு தூக்கம் வரலையோ? அப்படி இல்லங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க வீட்டை எங்க அப்பா எல்லாம் விட்டுட்டு வரணும்ல, அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. புரியுது. அதான் அதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவுமே இருக்கு. பயப்படாத, எங்க வீட்ல நாங்க உன்னை நல்லா பாத்துக்கிடுவோம். சரி. அதெல்லாம் நினைச்சிட்டு தூங்காம இருக்காத. பிறகு ஃபேஸ் பிரைட்டாவே இருக்காது. ஆமாங்க, இந்த மேக்கப் அக்காவும் அப்படிதான் சொன்னாங்க. சரி சரி, எல்லாம் சொல்ற பேச்சையும் கேட்டு நல்லா படுத்து தூங்கு. சரியா? ஓகேங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்ணி. என்ன? சரி. கடவுளே, அந்த வீட்ல போய் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. ரெண்டு அக்காவும் நல்லா தான் பேசியவ, ஆனா அடிக்கடி சண்டையும் போடியாவ. அவளுக்குள்ள என் கூட எப்படி இருப்பாவன்னு தெரியலையே. அதுக்கு மேல அந்த அத்தை நல்லா தான் பேசுறாங்க, பாசமா தான் இருக்காங்க. ஆனா மாமியார்னாலே கோபப்படுவவங்க தானே டிவி சீரியல் எல்லாம் காமிக்காவ. ரொம்ப கொடுமைப்படுத்துவாவளோ. நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. என்னக்கா இங்க நிக்கிய? வாராணி
அண்ணா அண்ணான்னு கல்யாணனாலே வந்துட்டு பாத்தியா? அதான் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காவன்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன ரெடி ஆகாம இப்படி இருக்கீங்க? ரெடி ஆகணும் ராணி, ஆனா என்ன செய்ய, ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீ கிளம்பலையா? கிளம்புனக்கா, நான் டக்குன்னு கிளம்பிடுவேன். என் அவளுவதான் கிளம்ப நேரமாக்கள்வ, அதான் அவளை எழுப்பி விட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தையா குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணணுமான்னு கேட்டு போ வந்தேன்க்கா. அப்படியே ராணி? ஆமாக்கா, ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எல்லாருக்கும் காப்பி போடுறதுக்கு பால் தேவைப்படும் பாத்துக்கிறேன். லட்சுமி கிட்ட சொல்லிருக்கேன் கொண்டு வரேன். நான் என்ன ஆளை காணும். கொஞ்சம் லட்சுமி வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரியா? நான் போய் பாத்துட்டு வரேன்க்கா. நீங்க அதுக்குள்ள போய் நல்ல சேலைகளை உடுத்துட்டு ரெடியா இருங்க. எல்லாரும் வரவ பத்தில நீங்க வாசல்லே நின்னு வாங்கன்னு கூப்பிட்டதானே மரியாதை. ஆமா ராணி. வசந்தா உமாவும் ரெடியாகி வந்தால் வேணா இங்க நிக்க விட்டு போலான்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் ஆளை காணும். நீ லட்சுமி வீட்டுக்கு போ, நான் அவளும் ரெடி ஆயிட்டாலும் பாத்துட்டு நானும் அப்படியே துணியெல்லாம் மாத்திட்டு வரேன். சரிக்கா. அச்சோ, ஒரு நிமிஷம் சொன்னாங்களே, சொல்றதுக்கு மறந்துட்டேன். நம்ம திவ்யாவுக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம். உங்க வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருக்கு எப்பவும் தேவை. உங்களுக்கு நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சுரேஷ் திவ்யா கல்யாணத்துக்கு வரணும்.